Praise Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். நம்ம என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். அது ஒண்ணுதான். ஆமென். ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை முன்குறிச்சாரானால் அந்த பாத்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். தாவீது சொல்லுகிறது போல, என் பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நான் எடுக்கப்பட்ட போது குறைவுள்ள பாத்திரம்தான், உதாசீனப்படுத்தப்பட்ட பாத்திரம்தான், சில நேரங்களில் ஓட்ட உடசலாக இருந்த பாத்திரம்தான். ஆண்டவர் எடுத்து அதை ஒட்டி, அதை சீர்படுத்தி, அதை அழகுபடுத்தி, அந்த பாத்திரத்தில் அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய பலனை, அவருடைய ஆலோசனைகளை தந்து இன்னைக்கு இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் துதிக்க வந்திருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான். அன்பு சகோதரனுக்காக கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு கொடுத்த ஊழியத்திற்காக, கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டதற்காக, அழைத்ததற்காக, முன்குறித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இருதயத்தில் தோன்றுகிற காரியம் இது ஒண்ணுதான். இன்றைக்கு இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் அது எப்படி இருந்ததோ அதை கர்த்தர் அறிவார், நாங்களும் அறிவோம். இன்றைக்கு இந்த பாத்திரத்தை தேவன் கையில் எடுத்திருக்கிறார், அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பாத்திரத்திலிருந்து அநேகருக்கு வார்க்கப்படுகிறது, அவர்களும் நிரப்பப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல வர காரியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்கு அர்த்தம் ஆபிரகாம் பிளெஸிங்கா இருப்பார்னு அர்த்தம் இல்லை. ஆபிரகாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீ நல்லா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல, உன்னால அநேகர் நல்லா இருக்க போறாங்க. ஆபிரகாமே, அந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய். இன்றைக்கும் அன்பு மகனை கர்த்தர் தெரிந்தெடுத்து இதோ அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்துகிறார் என்பதை நான் உணர்கிறேன், நாவிலே உணர்கிறேன். தேவன் நல்லவர், கிருபையுள்ளவர். குறிப்பாக இந்த 1/4 நூற்றாண்டை கடக்க உதவி செய்திருக்கிறார். 25 ஆண்டுகளை கர்த்தர் கடக்க கிருபை தந்திருக்கிறார். ஒரு 1/4 நூற்றாண்டு கர்த்தர் தந்த ஆயுசு நாட்கள்ல இம்மட்டும் தயவு செய்தவர், இதுவரை நடத்தி வந்தவர், இதுவரை சுமந்து வந்தவர், இனிமேலும் சுமப்பார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். மனதார நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆமென். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை துதிப்பேன். ஆமென். உதறிய போல் கர்த்தரை எந்த காலத்திலும் எக்காலத்திலும் ஆமென். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என்னாவில் இருக்கும். ஆமென். தேவன் துதிக்கப்படத்தக்கவர், நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், ஆமென். உம்மை துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. Thank you Jesus. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றியால் துதிப்பாடு. என்றும் பாடு. செங்கடல், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஆமென். உள்ளம் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் தடைகள் வந்தாலும் மலையோர தடைகள் இருந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயமே இயேசுவின் நாமத்தினாலே கோலியாத் நம்மை கொஞ்சமும் பயமில்லாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். கொள்ளாத சாத்தானை கொள்ளாத சத்துருவை வெற்றியோடு ஜெயத்தோடு முடிப்போம். உள்ளம் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென் ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உக்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஆமென். என் வாழ்விலே இதுவரை கரம் பிடித்து நடத்தி ஒரு குறைவின்றி நடத்தி என்னை மகிழ பண்ணினீரே. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினேனும் பலத்தால். தண்ணீரை கடந்து சோதனை செய்து மதிலை தாண்டினேனும் பலத்தால். நன்றி நன்றி ஐயா இயேசுவே. உம்மை உயர்த்திடுவேன் ராஜா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. உங்க கிருபாண்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவே உம்மை ஆராதிப்பே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ரவணஷதரே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்திடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. நீர் செய்த நன்மைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து கர்த்தர் பாராட்டின தயவுகளை நினைத்து நன்றியோடு 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 ரப ஹப லதுனி ஷகதரப ரப லப ஓலி வக்கபதரப ரப 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 லப ஷகதரப ரப ஓரி அக்கதரப லப ரப ரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே. நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சொல்லுவோம். இதுவரை நடத்தி ஆமே குறைவின்றி ஒரு குறைவும் இல்லாமல் மகிழ்வை மகிழ பண்ணீரே. நன்றி ராஜா.
Thank you, Jesus, Lord. ஆமென். மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தால். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை Holy Spirit, thank you, Lord. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். Lord. Hallelujah. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி ஒரு சபையை, இப்படி ஒரு போதகர் அம்மாவை, இப்படி ஒரு போதகரை, இப்படி ஒரு விசுவாச மக்களை தேவன் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் வெறுமையா இருந்திருக்கும், முள் புதரா இருந்திருக்கும், காடா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான தேவ சபையாய் நிலை நிறுத்தி, மோசையோடு ஆண்டவர் பேசும்போது பாருங்க, அது ஒரு வனாந்தர பகுதி, ஆடுகளை மேய்க்கிற இடம். அங்கே ஒரு முற்செடி நடுவில் தான் கர்த்தர் தோன்றினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு முற்செடி இருந்து இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது அது தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டுச்சான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டது. அங்கேதான் கர்த்தர் மோசையோடு பேசினார். அதே தேவ வல்லமை உள்ள மகிமையானவர் நம் நடுவிலும் இருக்கிறார். இந்த சபை நடுவிலும், இந்த ஊழியத்திலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோப்பா. அழைத்தவர் நீர், முன் குறித்தவர் நீர், தெரிந்து கொண்டவர் நீர், இந்த இடத்தை காண்பித்தவர் நீர், இங்கே கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே. நடத்துகிறவரும் நீரே ராஜா. உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பாரங்களை எல்லாம் உங்க மேல வைக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவீர், கர்த்தர் நடத்துவீர், கர்த்தர் கைவிடாதிருப்பீர். ஓரி பாலா ஷகதரவலவரவதரவல. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உண்மையா சொல்றீங்களா? உள்ளத்தில் இருக்கு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நன்றி நன்றி ஐயா. இதுவரை செய்த எல்லா நன்மைக்கும் கோடி ஓ கோடி எங்களோடு பயணித்த தயவுக்காய், இரவிலே மேக ஸ்தம்பமாய், ஓ அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் எங்களோடு கூட பயணித்த தெய்வமே, எங்களை காக்கும்படிக்கு எங்கள் துணையாய் வந்தவரே, நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அருமையான உம்முடைய தேவ தரிசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகனுடைய வாழ்வில் கர்த்தர் கடக்க பண்ணின ஆண்டுகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனி மேலும் நடத்துவீர், இனியும் எங்களை கைவிடாதிருப்பீர். நன்றியோடு நன்றியோடு உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா, மனதாருமை துதிக்கிறோம். உமக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாகும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் ஆண்டவர், ஆராதனையில் அவர் மகிமைப்பட்ட கிருபைக்காய் கூட நான் நன்றி செலுத்துகிறேன். மீன் தொடர்ந்து நம்ம வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். மீன் ஸ்தோத்திரிக்கிறோம், மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே வாழ்த்துதல் செடியாக மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மத்தியிலே மீன் நம்மளுடைய சபையின் கோஆர்டினேட்டராக இருக்கிற மீன் ஸ்தோத்திரிக்கிறோம் சாலமோனியாவை கர்த்தர் நாங்கள் வரவேற்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நம்மளுக்கு உதவி செய்த இம்மானுவேலனாய் இருந்து இனிமேலும் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், நம்மளை இவ்வளவாக, அதுவும் ஆவிக்குரிய கடவுளுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, விசுவாச மக்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளுடைய பிறந்த நாள், ரட்சிக்கப்பட்ட நாள், ஞானஸ்தானம் எடுத்த நாள், பரிசுத்த ஆவி பெற்ற நாள், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி அவர் பரிசுத்தமான சந்ததிகளாய் வளர ஆண்டவர் கிருபை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு ஒரு கிஃப்டாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் நடக்கலை, அவர் நம்மளை நடக்க வைக்கிறார். அவருடைய கிருபை, அதுக்கு பிறகுதான் நமக்கு கிருபையை தருகிறார், தாளந்துகளை தருகிறார். அநேகர்களுக்கு நம்மளுடைய ஜபத்து மூலியமாக புரோஜனமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வந்திருக்கிற முதலாவது என்னை ஊழியக்காரனாக ஆக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கும், என்னை வழிநடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்லவர். எவ்வளவு பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் நம்ம நேரான பாதையில் நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபை திரசம்மா மற்றும் சர்ஜன், வந்திருக்கிற எல்லா விசுவாச மக்கள், சபை மூப்பர், உங்கள் அனைவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்மளுடைய அழைப்புக்கு இணங்கி ஆராதனை நடத்தின பாஸ்டர் பிரிஞ்சி அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய தகப்பனார் ஊழியத்தை நான் ஆராதிக்கும் போது நினச்சி ஆராதித்தேன். அவர் சபையில் ஆனால் கொஞ்சம் ஆத்மா இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட 200 ஆத்மாவுக்கு அவர் பெரிய சபை. அது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் அந்த சபையில் பிரிந்து போய் ஊழியம் செய்கிறார்களோ அதெல்லாம் அந்த சபையை சேர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே கொய்யா மரம் தான். அந்த கொய்யா மரத்தில் எவ்வளவு விதைகள் விட்டு எங்கெல்லாம் போய் நடுறோமோ அதெல்லாம் அந்த தாயின் கொய்யா மரத்துக்கு தான் அது பலன் கிடைக்கும். ஒரே தென்னை மரம் தான். அந்த தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ நாற்று கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் நடுறோமோ அதெல்லாம் அந்த தாயின் தென்னை மரத்துக்கு தான் அது பலன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அவரையும் ஊழியத்துக்காக நீ செபித்துக் கொள்ளுங்க. பேஸ் போட்டு அப்படியே நிற்கிது, ரொம்ப பாரம். அது கட்டடம் எழுமணும், சீக்கிரமாக ரூப்பு போடணும். நம்ம எல்லாரும் போய் அந்த சபையை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். சர்ஜனுடைய பிறந்த நாள் 25 முடிகிறது. ரொம்ப சூப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த இளமையில் ஆண்டவருக்காக நல்ல ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குனதுக்காக தாயாருக்காக நன்றி செலுத்துகிறார். அம்மா தான் அதுக்கு காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இல்லைன்னா உலக பலனும் போயிருப்பார். அவர் எப்படியாச்சும் ஊழியத்தின் லைனில் கொண்டு வந்து நமக்கு பின்பாக இந்த ஊழியத்தை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் தெரசாமாவுக்குள்ளே உள்ளே இருந்ததுனால நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இளமையில் ஊழியத்துக்கு வந்தது ராஜாவாக வந்தவங்க அநேகர் பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. இந்த இளமையில் வந்த பவுல் தீமோத்தேயுவுக்கு 1 தீமோத்தேயு புஸ்தகம் செய்திக்கு முன்பாக சொல்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம். உன் இளமையை குறித்து ஒருவர் உன்னை அசட்டை பண்ணாதபடி 1 வார்த்தையிலையும் 2 உன் நடக்கையிலும் 3 உன் அன்பிலும் 4 உன் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் 7 காரியங்களை ஒரு நபருக்குள்ளே கொடுத்து விசுவாசிகளுக்கு மாதிரி. அப்போ நல்ல இளமையில் ஊழியம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு மத்தியில் நாம் தான் மின்மாரியான ஒரு கண்ணாடி. அது சபை வளர்ந்த பிறகு தான் சர்ச்சன் திருமணம் ஆகி பிள்ளை கூட இருந்தால் பிறகு தான் அப்போ தான் பார்ப்பார். நாம் ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு பின்பாகவே நம்ம விசுவாசிகள் செய்வாங்க. நம்ம எப்படி ட்ரெஸ்ஸு மாத்திரமோ அதே ட்ரெஸ்ஸை நம்ம விசுவாசிகள் கவனிப்பாங்க. நம்ம என்னென்ன செய்கிறோமோ நம்மளுடைய விசுவாசியை கவனித்து அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ ரொம்ப விசுவாசிகளுக்கு மாதிரி இந்த 7 காரியத்தில் ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கை அமையும் போது கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா பார்த்தீங்கன்னா சின்ன பையன், நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறது அப்படின்னு அவர் தடுமாடிக்கிட்டு இருக்கார். நான் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறதுங்கிறாரு. அவர் அழகாக சொல்கிறாரு, நீ சின்ன பையன் என்று சொல்லாத, உன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாயிலையும் அவர் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவராக வர்ஷிப்பு பண்ணுறதில்ல, அவராக செய்தி கொடுக்குறதில்ல, அவரை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவரை நியந்திரிக்கிறார், அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஒரு சமயம் எந்த வார்த்தை தடுமாடி போனாலும் கர்த்தர் அது பார்வையில் அது விலையுயர்ந்ததாக மாற்றுகிறார். பிரைஸ் சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ ஒரு வாழ்த்து செய்தியாக ஒரே வசனத்தை நம்ம வாசித்து நாம் எல்லாருமே தியானம் பண்ணி நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் சொல்லுவார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் அதோடைய 58ஆம் அதிகாரம் அது 11வது வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல வற்றாத நதியை போல இருப்பாய். பிரைஸ் சொல்லுவார். அல்லேலூயா. இதில் ஒரு 5 காரியம் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 5 காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை இது, இஸ்ரவேலுக்கு உண்டானது. இந்த 5 காரியத்தில் நாம் சரியாக இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்துவம் எல்லாம் நிறைவேறுவதுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்துவம் கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன். இதுவரைக்கும் நடத்தினார். 25 வயசு வரைக்கும் நடத்தினார். அதில் இந்த 25 வயசுக்குள்ளே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரனாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மாறிட்டார். பெரிய பாக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாலாம் ஊழியத்துக்கு வர 40 வயசு ஆகி போச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சிறு வயதில் அவரை ஊழியக்காரன் ஆனால் இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அவர் ஊழியத்தில் வந்து சரியான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக மாறுவார். அப்போ ஒரு ஊழியத்தோடைய அடிப்படை, ஒரு விசுவாசிகளுடைய அடிப்படை ஒரு நாளில் 2 நாளில் அது முடியறதில்ல. நாம் வளர, நம்ம விசுவாசம் வளர, நாம் வளர 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 தான் தேவன் நம்மளை வளர்த்தி கொண்டு வந்து அநேகர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லையிலே சொல்லுவோமே. கர்த்தருடைய வருகை தாமதமானா இந்த 25 வருஷத்தோடு இன்னும் ஒரு 25 வருஷம் கூட்டி ஒரு 50 வருஷத்தில் ஒரு நல்ல தேறின போதகராக
நல்ல குடும்பமாக ஆண்டவர் நிறுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமே. அப்போ இந்த சின்ன சிறுசுகளெல்லாம் ஒரு லெவலில் வந்துடுவாங்க. சபையும் நம்மளுடைய அனுபவம் பெரிய ஒரு லெவலில் கண்டு வந்து நிறுத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஐயா வர்ஷிப்பில் சொன்னது போல் இது ஒரு முள்செடி, வனாந்தரம். யாரும் கண்டும் காணாமல் கூட போயிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம் 2026 நினைக்கிறேன், ஒரு பூமி விலை அப்படியே கொஞ்சம் கிடுகிடுன்னு ஆரம்பித்தது. வனாந்தரமெல்லாம் வயல்வெளி ஆண்டவர் மாற்றிட்டார். பார்த்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தை? பார்த்தீங்களா, வனாந்தரத்தை வயல்வெளிகளா, வறண்ட நிலத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஒன்றும் வீணா போனதே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சோழிங்கபுரத்தில் அரக்கோணத்திலிருந்து சோழிங்கபுரம் போன வெறும் தண்ணி இல்லாத காடா, தவிச்சு போனால் தண்ணி கிடைக்காது, வண்டியை நிறுத்தின தண்ணிக்கு வழியே கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தா பெரிய பெரிய பில்டிங். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணுக்கு ஆச்சரியமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை அது வீணாய் போகாது, அது நிறைவேற்றும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தினவர். இதுவரைக்கும் அவர் நடக்கலை, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் அவரை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 18 சங்கீதம் 36 வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 18 சங்கீதம் 36 வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் கால்கள், என் நடைகள் வழுகாதபடி என்னுடைய நடைகளை அவர் என்ன செய்கிறாரா? அகலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வீடு வருது, நான் ரொம்ப வரும்போதெல்லாம் யோசிப்பேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வனாந்தரம், இதில் எப்படி ஆராதனை பண்ணுவாங்க? கடவுளே ஆண்டவரே அப்படி நான் ஜெபித்த காலம் உண்டு. ஆனால் அங்கே ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு காவலுக்காக ஆண்டவர் வச்சுட்டாரு. அல்லையில சொல்லுவோமே. இன்னும் நீங்கள் செபிக்க செபிக்க ரோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாம் வீடுகளாய் மாறும். அல்லேலூயா. நம்மளை நடைகளை விஸ்தாலமாக்குறவர். நம்மளுடைய காலம் அல்ல, நம்மளுடைய எதிர்காலத்தை. என் நடைகளை அவர் விஸ்தாலம் ஆக்குறாருன்னா, ஒரு ஆளாக இருந்ததை மனைவி, 2 பேராக இருந்தது பிள்ளைங்க, 3 பேராக இருந்தது 4 பேர், அப்புறம் மருமக்கமாரு. நம்ம நடைகளை, நம்ம வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறாரு? விஸ்தாலம், விரிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் ஒருவனெல்லாம் படைத்தேன், பின்னையா ஒருவரை படைத்தேன், பரிசுத்தமான சந்ததி பெறுவதற்கு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாகும். எதற்கு? சனங்கள் பழுகி பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் நடைகளை விஸ்தாலப்படுத்துவார். அப்போ இன்னும் ஊழியத்தை விரிவுபடுத்துவார். இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துவார். அல்லையிலே சொல்லுவோமே. 14 சங்கீதம் 5 வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய வழிகளில் அவர் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷன் பார்வையில் அல்ல ஊழியம், தேவனுடைய பார்வையில். மனிதன் அற்பமாக நினைப்பான், மனிதனுடைய இது கணக்கு போடுவான். மனிதன் கர்த்தர் ஸ்தோத்திரம் இது அப்படித்தான், இது அப்படின்னா. இங்கே சொல்லுது அவர் விஸ்தாலமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது காரியம், ஏசாயா அந்த 58:11 2வது கசுரம். மகா வறட்சியான காலங்களிலே என் ஆத்மாவை திருப்தியாக்குவார். இந்த ஊழியத்தில் வந்து வறட்சிகள் கண்டிப்பாக வரும். வராதது ஊழியம் செய்யவே முடியாது. ஒன்று ஜனமாக இருக்கும், இல்லது ஆலயமாக இருக்கும், அல்லது இல்லைன்னா குடும்ப பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா சரீர பிரச்சனையாக இருக்கும். ஏதோ ஒரு காலங்களில் நமக்கு வறட்சி கண்டிப்பாகவே வரும். அது எதற்காக அந்த வறட்சி வருது அப்படின்னா, நம்மளை அந்த ஊழியத்தில் குடும்பத்தில் ஸ்திரப்படுத்தி கட்டுவதற்காக. நீங்கள் கட்டடம் கட்டும் போது பாருங்கள், முக்காக்கல்ல நிறைய வரும், அறக்கல் நிறைய வரும். இதெல்லாம் சுவருக்கு நடுவில் வைத்து அதை பலப்படுத்தினா தான் கலவை அதிகமாய் மாறும். அந்த சுவருக்கு அது நல்ல ஸ்ட்ராங்காக மாறும். முழுக்கெல்லாம் வச்சது ஸ்ட்ராங் அல்ல, அறக்கல்கள் இருந்தால் தான், காக்கல் இருந்தால் தான், முக்காக்கள் இருந்தால் தான் அந்த சுவருக்கு பேஸுக்கு ஸ்ட்ராங். அப்போ வறட்சி வரும்போது நாம் பதறக்கூடாது. வறட்சி வந்துருச்சே, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் நான் இப்படி, நான் நல்லா தானே இருந்தேன், என் மேலே எனக்கா இந்த சோதனை. சிலவர் சொல்கிறாங்களா, எனக்கா இந்த சோதனை. எல்லாருக்கும் வறட்சி வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் வறட்சி இல்லாத ஒரு மனிதருக்கும் இல்லை. வறட்சியான காலங்களில் அவர் நம்மளை என்ன செய்வார்? என் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர்.
சரீரத்தல்ல, ஆத்துமாவை. அதனால தான் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பதாக. சரீரத்தை சொல்ல, சரீரம் கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நெளிஞ்சிருக்கும், கண்ணு கோணலாக இருக்கும், கர்த்தர் ஸ்தோத்திரம் வாய் கோணலாக இருக்கும், பல்லு நீண்டுக்கிட்டு இருக்கும். சரீரத்தை பல்லு இல்லை, ஆத்மா ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஆத்மா வாழ்வது போல நம்ம ஆத்மாவை வாழ உன் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். பிரைஸ் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65 சங்கீதம் அதோடைய 4வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப திருப்தி எங்க இருக்குதுங்க? ஆலயத்துல, உங்களுக்குள்ள. இதுக்குள்ளதான் வச்சிருக்காரு இந்த திருப்தியை. இதுக்குள்ள வெள்ளி பொண்ணு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எனக்கும் வரிக்கட்ட ரொம்ப பிரச்சனையா இருக்குது, கட்டாயப்படுத்தி கொண்டிருக்காங்க, என்ன செய்யறது அப்படிங்கிற. போய் ஒரு மீனை நீ பிடி. அந்த மீனுடைய வாயில வெள்ளிப்பணம் இருக்கும், அந்த வரி உனக்கு எனக்கும் கட்டிக்கும். அப்போ ஆத்மாவை நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, ஆத்மாவை எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோமோ, அந்த ஆத்மா மூலியமா 2 நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் ஆத்மா தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிற. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மா திருப்தியாய் நடத்துவார். 91 சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 91 சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களா அவனை திருப்தியா, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, மகா வறட்சியான காலங்களில் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவார். அப்போ நான் ஆபிரகாமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரே 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் உன் தாயும் தகப்பனையும் இனத்தையும் கோத்திரத்தையும் விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போ அப்படின்ட்டார். அவர் அந்த வாக்கை பிடித்து கொண்டு கிளம்பி போகிறார். கிளம்பி போகிற மனுஷனை கர்த்தர் ஸ்தோத்திரம் 70 வயசில் கிளம்பி போகிறாங்க. கணவனும் மனைவியும், ஒரு ஆளுக்கு 60 வயசு, ஒரு ஆளுக்கு 70 வயசு, குழந்தைகள் இல்லை. அவர் போன இடமெல்லாம் வறட்சி, பாடுகள், நெருக்கங்கள். நம்ம அதோடைய வர்ணிக்க வேண்டாம். காலங்கள் போக போக, காலங்கள் பின்பைக்கு போக போக கர்த்தர் அவரை திருப்தியாய் நடத்த அவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு குறையில்லாதபடி இம்மட்டுமா நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் ஆண்டவர் நடத்த நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக கடந்தாங்க. அவர்களை விடுதலையாக்கி வரும்போது வனாந்தரம், ஒரு ஊர் கையிலும் உழைப்பதற்கோ ஆகாரமெல்லாம் தீர்ந்துருச்சு. என்ன செய்துன்னு தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது மோசையை கொண்டு அத்தனை பேருக்கு ஆண்டவர் போஷிக்க கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ வறட்சியான காலங்களில் உன்னையும் உன் குடும்பத்தையும் உனக்கு வரக்கூடிய மனைவியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாள் திருமணமாகிறது தான், என்னைக்கு நாள் குழந்தை எடுக்கிறதா ஒன்றது. இப்போவுமே ஜெபம் பண்ணணும். நம்ம மருமக்கமாருக்காக ஜெபம் பண்ணணும், மருமகனுக்காக ஜெபம் பண்ணணும், சம்பந்திகளுக்காக ஜெபம் பண்ணணும். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இல்லையே சொல்லுவேன். நல்ல சம்பந்தி கிடைக்கணும், தலைவலி. புரிஞ்சுங்களா? நல்ல சம்பந்தி கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளைகள் கிடைக்கணும், நல்ல பெண்கள் கிடைக்கணும். அவங்களால நம்ம குடும்பம் ரொம்ப சமாதானமாக மாறும். பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருப்பாங்க, பிள்ளைய பார்த்தா விசாரித்தா நல்லா இருப்பாங்க. ஆனால் வீட்டில் மாமியார் சரியில்லை, அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த திருப்பூர் காரியத்தை பார்த்தீங்களா, கேட்டீங்களா செய்தியை? பார்த்தீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். சொத்து சுகம் ஆசை பாசம் இதனால் விசுவாசங்கள் நம்பிக்கையெல்லாம் விட்டு போகும். அப்போ வறட்சியான காலங்களில் உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் திருப்தியாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இல்லையிலே சொல்லுவோமே. 3வது காரியமாக உன் எலும்புகளை நிலமுள்ளதாய் மாற்றுவார். எலும்பு ரொம்ப முக்கியம். நம்ம நிற்பது நிலம்ங்கிறது எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சவ்வும் அந்த கொழுப்பும் இருந்து தான் நம்மளால் நிற்க முடியும். நேற்று ஒரு 1/2 மணி நேரம் வேத பாடம் எடுக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் 1/2 மணி நேரம் தான் நின்று கைகாலெல்லாம் மறுத்துருச்சு. ரொம்ப பயங்கரமாக வேதனை ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்போது நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அப்போ நம்மளுடைய எலும்புகள்
நீதிமான் எலும்புகள் ஒன்றாலும் முறிக்கப்படுவதில் தான் இயேசு கிறிஸ்து, அவருக்கு முறிக்கப்படலை. அப்போ நம்ம எலும்புகள் நிலமுள்ளதாக இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நடக்கிறது போகிறது, முதுகு தண்டு எலும்பு, முழங்கால் எலும்பு, இதெல்லாம் முக்கியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை வேதம் சொல்லுகிறது, நிலமுள்ளதான் ஆக்குவேன், ஆரோக்கியமாக ஆக்குவேன், தரித்து அதை நான் பலப்படுத்துவேன். அதை கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு தேவையான சத்துக்களை கடவுள் தரணும் நமக்கு. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், பழைய காலத்திலுடைய உணவையும் இப்போ உள்ள உணவை நீங்கள் பார்த்து செல்லில் பார்த்துக்கிட்டே இருங்க. பழைய காலத்தில் வெந்ததை சாப்பிட்டான், விதி வந்தால் சாவன்னு இருந்தான். ஒரு நோய் இல்லை, மண்ணைத்தான் பகுதி சாப்பிட்டான். வரப்பை வெட்டிக்கிட்டே இருப்பான், அந்த டயத்தில் கூழ் வந்துடும், அந்த தண்ணியிலே அலசி அப்படியே குடிச்சிருவான். இல்லை அப்படித்தானம்மா? அப்புறம் அதோடு வருவான். அதுவும் நம்மளோட பாட்டெல்லாம் 3 நாள் வரப்பு விட்டுனா குளிக்க மாட்டானுங்களாம். நம்மளுடைய முப்பாட்டனுங்க வேலை முடிக்கிட்டோம் அப்புறம் குளிச்சுக்கலாம், நடவு முடிக்கிட்டோம் அப்புறம் குளிச்சுக்கலாம், ஒரு நோய் இல்லை. இப்போ வித்தியாசமாக இப்படி தான் சாப்பிடணும்னு டாக்டர்மார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நைட்டில் இப்படி சாப்பிடு, காலையில் இப்படி சாப்பிடு அப்படின்னு இந்த நிலைமைக்குள்ளே நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எலும்பை நிலமுள்ளதாக்குறது கடவுள் ஒருத்தர், அதை மறந்துட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நல்ல ஆராதிக்கிற பிள்ளைங்க, நல்ல கடவுளுக்கு முன்பாக பக்தியோடு இருக்கிற பிள்ளைங்க, கடவுளுக்காக நல்ல காணிக்க தசத பாகத்தை கொடுத்து ஒழுங்கும் கிரமமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க எலும்புகளை ஆண்டவர் நிலமுள்ளமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா? அதனால் நான் ஓடினாலும் களைப்படைவேன், நடந்தாலும் சோர்வடையாதபடி பரிசுத்தாவியானவர் நம்மளை நடத்தணும். அதுதான் பரிசுத்தாவியானுடைய வேலையை. அதுதான். ஒன்றும் இல்லாமல் தான் இருப்போம், நடக்க முடியாமல் தான் இருப்போம். முடியாதுன்னு டாக்டர் நடக்க முடியாதும்பாங்க, நடக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையில் அண்ணாளம்மன் ஒரு அம்மா இருக்கிறாங்க. போனால் திங்கட்கிழமை கூட ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை கர்த்தர் கிருபையினால விடவே மாட்டாங்க. கம்ப ஊனிக்கிட்டாச்சு வந்து சபையில் விழுந்துருவாங்க. இப்போ சபையில் உபவாச கூட்டம் முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா, போயிட்டு அவங்க சின்ன சின்ன மருந்தெல்லாம் பார்ப்பாங்க. போயிட்டு மறுபடியும் கம்பை ஊனிக்கிட்டு வராங்க. தம்பிக்கு ஏதோ பிரச்சனையாமல, நான் மருந்து சொல்கிறேன் வரேன்பான்ட்டு வராங்க. நாங்கள் டீ கொடுத்து அனுப்பினோம். 85-90 பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு அம்மா 110 ஆயிடுச்சு. பெரிய சர்ச்சுக்கு போகிறாங்க. கம்பை ஊனிக்கிட்டு தட்டன்னு ஆடிக்கிட்டு போகிறாங்க. எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். இல்லையிலே சொல்லுவோமே. அது கொஞ்சம் வயசில் படுத்துக்கிறாங்கம்மா, இடுப்பு தண்டு வேலை செய்யலை, முதுகு தண்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராதிக்கிற பிள்ளைங்களை, சபைக்கு ஒழுக்கமாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எலும்புகளை நிலமுள்ளதாக்குறது என்றும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் ஆபிரகாம், அதே ஆபிரகாமுக்கு 110 வயசில் அழகான ஒரு ஆண் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கற்பம் செத்து போன சாரா கிழவிக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்தேகப்படுறாங்க, ஆனாலும் கர்த்தர் அவங்க சந்தேகத்தெல்லாம் மாற்றி அழகா கொடுத்து அவர்கள் தலைமுறையிலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த வேதத்தில் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், நிறைய கிழவி தான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அநேக கிழவனுங்க தான் குழந்தைகளை பெற்றிருக்கிறாங்க. தலைமுறையை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இந்த சகரியா எலிசபெத்தை பாருங்க, ஊழியம் மேலே முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டயத்தில் கடவுள் பேசுகிறார். சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆண் பிள்ளை பெப்பா, நீ சந்தேகப்படுறியா, உன் வாய் ஊமையாக்கிட்டார். யோவான் பிறக்க வரைக்கும் அவர் பேசவே இல்லையா. இல்லையிலே சொல்லுவோமே. இப்போ எலும்புகளை, சரீரங்களை நமக்கு பலப்படுத்துகிறார். நேரம் இல்லை, நான் கர்த்தர் ஸ்தோத்திரம். 4வது காரியம் பாருங்க, நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல வற்றாத நதியை போல இருப்பார். பார்த்தீங்களா? நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல. நேரில் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் எரேமியா 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சீயோன் உச்சிலே கெம்பீரித்து போதும். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஓடி வரும். இதெல்லாம் ஆத்மாவை தான் காட்டுது. இதெல்லாம் ஓடி வருவார்கள். சபையும் நீயும் நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டில் சொல்லுது நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு நான் கடைசி சொல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:11 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். ஏசாயா 61:11.
போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக ஆ நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க தோட்டத்துக்குள்ள முளைக்க பண்ணுவார். நீதியையும் ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். அப்போ நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஆலயம், உன் குடும்பம், நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல. இப்போ நீர்ப்பாய்ச்சின தோட்டம்னா நம்ம வீட்டில், பழைய வீட்டில் பக்கத்துலேயே ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க. அந்த தோட்டத்தில் காய்கறி எல்லாமே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள எப்போ போனாலும் வெண்டைக்காய் பறிக்கலாம், எப்போ போனாலும் கத்திரிக்காய் பறிக்கலாம், எப்போ போனாலும் பீன்ஸ்காய் பறிக்கலாம். ஏன்னா எல்லா பொருட்களும் ஒரு 2 சென்ட்டுக்குள்ளே 1 சென்ட்டுக்குள்ளே எல்லாம் வச்சுருப்பாங்க. சகலமும் அதுக்குள்ளே இருக்கும். அதுதான் நீர் பாய்ச்சின தோட்டம். நம்ம தண்ணி வேஸ்டான தண்ணி எல்லாம் அந்த தோட்டத்துக்குலாம் போகும். அங்கே ஒரு நல்ல பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பசுமையாக இருக்கும், அது வற்றாத நீரூற்றாக இருக்கும். அநேகர்களுக்கு உன் சபையை கொண்டு உனக்கு ஆண்டவர் போஷிக்கவும் உன்னை நடத்தவும் அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. 5வது காரியம் என்ன சொல்லுதுன்னா, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வற்றாத நீரூற்று என்னது? வற்றாத நீரூற்று என்னது சொல்ல முடியும்? எல்லாம் வற்றி போகும். போர் போட்டாலும், ஆறாக இருந்தாலும், கிணறாக இருந்தாலும் வற்றி போகும். ஆனால் கடவுள் நமக்காக ஒரு வாதலை திறப்பாரனா அந்த வாதலை யாராலும் அடைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வாதலை அடைத்தால் நான் 7 வாதலை திறந்து வைக்கிறேன். சத்துரு உனக்கு ஒரு வழியில் வருகிறவனே அவனை 7 வழியில் நான் அடித்து வரட்டுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வாதல் அடைக்கிறது போல தான் இருக்கும். பல வாதல்களை நம்ம திறந்து ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நமக்கு சார்ந்து இருக்கிறது எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா. நம்ம யாரும் இல்லை. நமக்கு தலைவரும் இயேசு தான், டாக்டரும் இயேசு தான், அப்பா அம்மா எல்லாமே இயேசு தான். இயேசை நம்பின பிள்ளைங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. தோட்டத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அது 13லேருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 15வது வசனத்தை வாசிங்களேன். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீருங்கிற துறவும் ஓடி வரும் உண்டாயிருக்கும் இந்த தோட்டத்துக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ ஊற்று. நம்ம சபையும் நம்மளும் ஜீவ ஊற்றா இருக்கணும். இது ஒரு தோட்டம். சபைக்குள்ள இருக்கிறது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்க, பராமரிக்க அம்மாவையும் கர்த்தர் சர்ச்சனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. அது ஒரு 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 13, 14 வாசிங்க. போன் தோட்டம் மாதளம் செடிகளும் ஆழ்மையான கனிமர்களும் மருதோன்றி செடிகளும் நலந்தரம் செடிகளும் நலந்தமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகல விதமான தூவர்கிற மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் கந்தகவர்த்த செடிகளும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு கிணறும் ஆண்டவர் அமைச்சிருக்கிறார். அப்புறம் மாதளஞ்செடியை கொஞ்சம் விவரிக்கலாம், சந்தனத்தை கொஞ்சம் விவரிக்கலாம், அப்புறம் குங்குமத்தை கொஞ்சம் விவரிக்கலாம். இதெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறது. இது சபைக்குள்ளே இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு வாசனை நிறைந்தவர்களாக செஞ்சு பணம் பார்க்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்குறவங்களுக்கு மத்தியில் இந்த வாசனை நிறைந்த மரங்களாய் நாம் இருக்கணும். இந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தோட்டத்தை நடத்தவும் நடப்பிக்கவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அம்மா தெரசம்மாவும் சர்ஜனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான பழங்களை பறிக்கலாம். அதை உங்களுக்கு கத்து புரோஜனமாக நிறுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். கண்ணுங்களை மூடி நாம் செபிப்போமா? எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரோ. கிருபை 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 கிருபை. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல வற்றாத நதியைப் போல கர்த்தர் ஸ்தோத்திரம் உன்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் ஒரு சபைக்கு ஒரு தலைவனாக நிறுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களெல்லாம் பல கஷ்டம் துன்பப்பட்டு இந்த ஊழியத்திற்கு வந்துருவோம். உன்னை எரேமியாவை போல கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாயில நல்ல தீர்க்கதரிசி வரங்களை கர்த்தர் கொடுப்பாராக. பயபக்தியோடு நாம் வாசித்த வேத வசனத்து பராலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக நீ நிற்கும்போது, உன்னுடைய பேச்சு, நடைகள், உடைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் இன்ற ராத்திரியிலிருந்து கர்த்தர் உனக்கு ஆரம்பிக்க போகிறாரு. நீ சகலவிதமான தோட்டத்தில் ஆளத்தக்கதான ஒரு ஆளுகையின் திறமைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் மட்டுமா எங்களோட கூட இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை உள்கொண்டு உமக்கென்று வாழ தம்பியை நாங்கள் சபையாய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரர்களாய் அவர் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரே தாவீதுடைய சிரசிலே ஆண்டவரே பரிமள தைலத்தை ஊற்றும் போது ஆண்டவரே கர்த்தர் ஸ்தோத்திரம் நெற்றியில வந்து முகத்தில் வந்து தாடியெல்லாம் நிரம்பினது போல ஆண்டவரே அபிஷேகம் நிரம்பட்டும்பா. ஆராதனைக்கு நிற்கும் போது அபிஷேகம் இறங்கட்டும், செய்தி கொடுக்கும் போது அபிஷேகம் இறங்கட்டும். நிதானமாய் நின்று பேசக்கூடிய மகனாய் மாற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் ஒரு சிரசில் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அம்மா தெரசம்மா வந்து ஜெபித்து அப்புறம் நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லுவோம். ஆமாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த தந்தையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை நடத்தின மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்க ஊழியங்கள் இன்னும் மென்மேலும் பல்லக பெருக்கும்படியாக, வளரும்படியாகவும், நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படியாக கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். செய்தி கொடுத்த தாசனை கூட கர்த்தர் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுசுகளோடு இருக்க கிருபை தரும்படியாக, அவருடைய ஊழியங்களும் சபைகளும் விசுவாச மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உம்முடைய நாமத்தினால் நான் செபிக்கிறப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காண்ற மகனை அப்பா உன் பாதத்தில் நான் வைக்கிறேன். இந்த 25 ஆண்டு வரை மகனை கண்ணின் மணி போல பாதுகாத்தேன். எவ்வளோ பெரிய ஆபத்திலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையிலும், எவ்வளோ ஒரு வியாதியிலும் மகனை நீர் மீட்டெடுத்து உமக்காக தெரிந்து கொண்ட அந்த மகனை கர்த்தர் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் சபையாராகவும் ஊழியக்காரராகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய கரம் எப்போது மகனை தொடும்படியாக ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரை வரவேற்கிறோம். மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இன்றைக்கு 26வது வயதை அடி எடுத்து வைக்கிற மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, மகனுக்கு கர்த்தர் தாமே கூடவே இருந்து மகனை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து 100 ஆயுசை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் இப்போது மகனை ஆசீர்வதிக்கிட்டோம். சபையார எல்லாரும் சேர்ந்த மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மகன் இன்றைக்கு நிறைவாய் இருக்கும்படியாக உடைய பாதத்தில் வைக்கிறோம். அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியமும் ஐக்கியமும் நம்மளோடும் நம்ம சபையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் பூமியில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இன்றைய ஆராதனைக்கு இந்த ஜெயதிக்கு ஆயத்தமாயிருந்த நம்மளுடைய பாஸ்டர் சர்ஜன் அவர்களோடும், கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ரிஜி அவர்களோடும் இயேசு கிறிஸ்து வரவளவும் அவர் அன்பும் அரவணைப்பும் காவலும் பாதுகாப்பும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் கூட இருந்து நம்மளை எல்லாரையும் சத்தியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.